ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மிளகா பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். ரோட் சைட்லாம் கிடைக்குள்ள நல்ல காரசாரமான டேஸ்டியான மிளகா பஜ்ஜி வீட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மிளகா பஜ்ஜி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பஜ்ஜிக்கு மிளகாவை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி மிளகானே கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ இதை இந்த காம்பு மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட போடலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ இந்த உள்ளக்கிற சீடெல்லாம் எடுத்துடலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த உள்ளக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. அந்தளவுக்கு காரம் இருக்காது. நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதுவும் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை கூட இன்னும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பு நான் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பஜ்ஜி மாவில் நினச்சி போடுவோம்ல, அப்போ ஈஸியாக இருக்கும். அந்த காம்பை பிடிச்சி நினச்சி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மாவு கலக்கிக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ இருக்குது. இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். இது இல்லைன்னா இட்லி மாவு சேர்த்துக்கோங்க, ஒரு கரண்டி அளவுக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் கலக்கிறத விட இந்த மாதிரி விஸ்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு அப்போ தான் நிறைய கீழே சிந்தி வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. எப்போவுமே பஜ்ஜி மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மிளகாயை உள்ளே நினைக்கும் போது மேலே மாவு ஒட்டும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா மிளகா மேலே பஜ்ஜி மாவு ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் ஃபுட் கலர் போடுவாங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர்லாம் போடல. அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதில் காரம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. உங்கள் நார்மல் மிளகா பொடினா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். கலர் வேணும்னா கேசரி கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்த்தோன்னா பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டோன்னா பஜ்ஜி எண்ணெய் குடிக்கும். நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண மிளகாயிலேருந்து ஒன்று எடுத்து மாவில் நினச்சிக்கிறேன். இந்த மாதிரி மாவு 2 சைடும் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நினச்சி எடுக்கும் போது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் ஊற்றவும் கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மேலே கோட் ஆகிருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு 2 பஜ்ஜி கூட ஃபஸ்ட்டு போட்டுட்டு எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மற்றதெல்லாம் போட்டுக்கோங்க. எப்போவுமே பஜ்ஜி போடும் போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஃப்ளேமாக ஹையில் வச்சு தான் பஜ்ஜி போடணும். போட்ட உடனே பஜ்ஜி டக்குன்னு மேலே எலும்பி வரணும். அந்தளவுக்கு சூடாக இருந்தால் தான் பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் நல்லா எல்லா சைடும் சாஃப்டாக வெந்து வரும். இதே மாதிரி ஒரு 4-5 பஜ்ஜி போட்டுக்கோங்க. பஜ்ஜி போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 2 சைடும் பரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சரியாக காயாமல் நிறைய பஜ்ஜி போட்டோன்னா பஜ்ஜியெல்லாம் எண்ணெய் உறிஞ்சி ஒரு மாதிரி வதவதன்னு இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா பஜ்ஜி போடுங்க. அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு பஜ்ஜி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பஜ்ஜி ரெடி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே நல்லா மிளகாலாம் சூப்பராக சாஃப்டாக வெந்துருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா சுட சுட டேஸ்டியான மிளகா பஜ்ஜி ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.